ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அது தொடர்பான ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நீதிபதி செந்தில்குமார் முன்னிலையில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையில் காட்டமான கேள்விகளை நீதிபதி செந்தில்குமார் விஜய்க்கு எதிராகவும் ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராகவும் எழுப்பியுள்ளார். விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை, இந்த துயர சம்பவம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு, விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை கூட போய் சென்று பார்க்கவில்லை அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் கண்டனங்களையும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தாவேகா தொண்டர்கள் நீதிபதியையும் ஆபாசமாக திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக தாவேகா தொண்டர்களும் டாக்டர் ஷாலினியும் ஒருபடி மேலே சென்று நீதிபதி செந்தில்குமார் வீட்டு திருமணத்திற்கு முதலமைச்சர் சென்ற அந்த புகைப்படத்தை வெளியிட்டு நீதிபதி திமுகவிற்கு ஆதரவானவர், அதனால்தான் அவர் விஜயை காட்டமாக விமர்சித்துள்ளார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்றதான் நம்ம விவாதிக்க போறோம். இது தொடர்பாக நம்மிடையே உரையாடுவதற்கு இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமாரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் கோரி ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த முன்ஜாமீன் மனுவை நீதிபதி ஜோதிராமன் தள்ளுபடி செஞ்சுட்டாரு. வெற்றி கழகத்துக்கு தோல்வியா? வெற்றி கழகத்துக்கு தோல்வி. அதுல முக்கியமா நான் செய்திகளில் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதாவது புஷி ஆனந்த் தரப்பில் வைக்கப்பட்ட வாதம் என்ன வாதம் வச்சிருக்கிறாங்கன்னா, கரூரில் நடந்தது விபத்து, திட்டமிட்ட செயல் அல்ல, தொண்டர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை, வேண்டுமென்றே காக்க வைத்து தாமதமாக வந்தது போல் சொல்கிறார்கள் அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு நாள் முழுக்க கான்ஸ்பிரசி பேசிட்டு இருந்தவங்க அது ஒரு விபத்து, திட்டமிட்ட செயல் அல்ல அப்படின்னு. புஷி ஆனந்த் விஜய் ஒரு அயோக்கியன்னு சொல்றாரு, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படிதான் அதை எடுத்துக்க முடியுது நேரடியாக. அல்லது விஜய்க்கு இப்படி ஒரு தியரி எழுதி கொடுத்த நபரும் ஒரு அயோக்கியன். இப்ப நான் சொல்றேங்க ஐயா, இதான் உண்மை, இது விபத்து. இப்ப அவர் சொன்ன ஆர்டர்ல அப்படியே வரும். விஜய் என்ன சொன்னாரு? எந்த ஊர்லயும் நடக்கல, இங்க மட்டும் நடந்தது அப்படின்னு உருக்கமா கேட்டாரு. ஆஃப்டர் 72 hours, பிஃபோர் 72 hours இதை யார் சொன்னாங்க? ஃபெலிக்ஸ். எந்த ஊர்லயும் நடக்கல, இங்கே நடக்க கரூர்லயே. இது அத்தனை பேரும் சொல்லிட்டோம். திருச்சியிலிருந்து மற்ற பெரம்பலூர், இன்னும் நாகப்பட்டினம், திருவாரூர், அதுக்கு முன்னால் நடந்த மாநாடு, மதுரை மாநாடு, அதுக்கு முன்னால் விக்கிரவாண்டி மாநாடு, ஒவ்வொன்றுலையும் என்ன நடந்துச்சு, எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தான், ஒருத்தன் செத்தான், 2 பேர் செத்தான், 3 பேர் செத்தான். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இது வந்திருக்கு அப்படின்னு பல பேர் சொல்லியும் அதையெல்லாம் எடுத்துக்காம இது செந்தில் பாலாஜி ஊர், அதனால தான் இங்கே நடந்திருக்கு அப்படின்ற கான்ஸ்பிரசி தியரியை தான் இப்போ பேசுனாங்க. இப்போ இது ஒருபடி மேல போய் செந்தில் பாலாஜியால செட்டப் பண்ணி ஒரு கும்பல் அனுப்ப இறக்கி, அதான் கும்பல் இறக்குனாரு, பின்னால பிளேடால கிழிச்சாங்க, அப்புறமா உள்ளுக்குள்ள ஒரு கும்பல் தாக்குதல் தொடுத்தது, தாவேகா துண்டையே போட்டு வந்தாங்க, மீடியா எப்படி உடனே போச்சு, செந்தில் பாலாஜி எப்படி உடனே வந்தாரு, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இது எல்லாம் ஷாலினி, சவுக்கு சங்கர் இப்படி ஒரு படையே இறங்கி அதை பேசினாங்க. இப்போ அந்த பொதுச் செயலாளர் சதி கிடையாது, விபத்து, அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, நாங்க வேணும்னு லேட்டா வரல, இந்த அதுக்குள்ள போயிட்டு அது தற்செயலாக நடந்தது, கொள்ற நோக்கம்லாம் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னாக்க, இந்த விஷயத்துல ஒன்று புஷி ஆனந்த் சொல்றது உண்மையா இருந்தாக்கா இவர்கள் பூரா அயோக்கியர்கள், பொது வெளியில் மன்னிப்பு கேட்கணும். இல்லை இவங்க சொல்றது தான் உண்மை அப்படின்னாக்கா, இது வரைக்கும் மீடியாவில் ஆதாரம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லை, அந்த ஆதாரத்தை சொல்லி கோர்ட்டில் பேச வேண்டியதானே. அப்போ புஷி ஆனந்த் இதை பேசுறதுக்கு என்ன காரணம்? உன்ட்ட எதுவும் கிடையாது, எதுவும் இல்லைன்றதுனால நீ அங்கே போய் விபத்து அப்படின்னு சொல்லிட்ட. அப்போ இத்தனை நாள் பேசின கான்ஸ்பிரசி தியரி, இதன் அடிப்படையில் இவ்வளவு பேரை கிறுக்காக்குனது, உலகம் பூரா மக்களை ஏமாத்துனது, ஒரு திமுக எதிர்ப்பு வெறுப்பு இருக்கு இல்லையா, அதை தூண்டி விட்டது. இதுக்கு பக்கவாத்தியம் பிஜேபி கூடவே, அப்புறம் மிச்ச கட்சிகள் யாரு, வாசன் உள்பட, யோக்கியர் வாசன், இன்னும் அதெல்லாம் அன்புமணி லைட்டா, அப்புறம் எடப்பாடி, முந்த நாள் தருமபுரியில் பேசுறாருங்க. இதற்கு யார் காரணம்? ஸ்டாலின்ன்றாங்க. இந்த இவனெல்லாம் மானம் இருக்குதா? இவனெல்லாம்
இவங்கெல்லாம் மனுஷன் தானா, என்ன தின்றானுங்கன்னு எனக்கு தெரியல. வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தாக்கா, கொஞ்சமாவது உடம்புல யோக்கியத்தனம் இருந்தால் இதுக்கு பதில் சொல்லணும். இப்போ புசியானந்தா அடித்து வெளியே துரத்திடணும். நாங்கள் சொல்கிறதான்னா ஆதாரம் கொடுக்கணும். இது வந்து ஒரு பச்சையான அயோக்கியத்தனம். இது விபத்தா சதியா அப்படின்றத நான் வேற ஒரு கோணத்தில் சொல்கிறேன், அவங்க சொல்கிற கோணத்தில் இல்லை, நான் இன்னொரு கோணத்தில் சொல்கிறேன். இது ஒரு சதி. எப்படின்னா, இப்போ இவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த தாமதம் இருக்குல்ல, அது தற்செயல் நிகழ்வு அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாமக்கல்ல இருந்து இங்கே வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இது வரைக்கும் எப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த இடம் வர்றதுக்கு இவ்வளோ லேட்டா, நீ ரோடு ஷோ நடத்திட்டு வந்த, அதனால தான் லேட் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே இதை பற்றி பேசுகிறவங்க அந்த கேள்வி எழுப்பணும். இப்போ 8:45க்கு அவர் சென்னையில் கிளம்புறாரு அப்படின்றதுக்கு ரெக்கார்டு இருக்குது. தனியார் விமானம், சார்ட்டர்ட், அவர் தனி விமானம் தான். 8:45 கிளம்புறாரு, திருச்சி வர்றாரு, வந்துடுறாரு. நீங்கள் தனி விமானமாக இருந்தாலும் கூட கிளம்பும் நேரம் திரும்பும் நேரம் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து தெரிவிக்கணும். நம்ம பல ஃப்ளைட் வருது இறங்குது ஏறுது இல்லையா, அப்போ தெரிவிக்கணும். அப்போது திரும்புகின்ற நேரத்தை விஜய் தெரிவித்திருக்கிறார். நேற்றைக்கு வந்து சன் நியூஸ் விவாதத்தில் ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னார் ரிட்டர்ன் வந்து 9 மணி இரவு அப்படின்னு சொல்லி திருச்சி ஏர்போர்ட்லேருந்து சென்னை கிளம்புவதற்கு என்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, கரூருக்கு எத்தனை மணிக்கு வருவது அப்படின்னு அவங்க அறிவிச்சாங்க? 12 மணி. அப்போ நீங்கள் எடுத்துருக்கிற பல போட்டிருக்கிற வீடியோவில் 10 மணிலேருந்தே மக்கள் கூட வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீ 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ரோட் ஷோ நடத்தியா என்னவோ தற்செயலாக தாமதமாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தாமதமாகி 7 மணிக்கு வரல. உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் என்ன? 9 மணிக்கு திருச்சியில் ஃப்ளைட்டு. அப்போ நீங்கள் 12 மணின்னு பிளான் பண்ணி 12 மணிக்கோ 1 மணிக்கோ வந்து கூட்டம் நடத்திட்டு அப்புறம் அந்த ஊர் மக்களோட உட்காந்து சாப்பிட்டு சாயங்காலம் டீ குடிச்சிட்டு ராத்திரி பொறுமையாக கிளம்பலான்னு திட்டம் போட்டிங்களா? யாரை ஏமாற்றுவது? அப்போ உன்னுடைய திட்டமே இங்கே வந்து 7 மணிக்கு வர்றது என்பதுதான் உன்னுடைய பக்கா பிளான். அப்போ காலையில் 10லேருந்து 7 வரைக்கும் ஏறத்தாழ 9 மணி நேரம் இந்த மக்கள் இங்கே நிற்பார்கள், நிற்கட்டும், சோறு தண்ணி இல்லாமல் சாகட்டும். அவங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணல, அவங்களுக்கு உணவு ஏற்பாடு கிடையாது, கழிப்பறைக்கு போகிறதுக்கு ஏற்பாடு கிடையாது. இது எல்லாம் உனக்கு முன்னாலே தெரியும். இப்போ 12ன்னு அறிவிச்சிட்டு 10 மணி கூட இல்லை, 12ன்னா 12ன்னே கூட இருக்கட்டும், 12 to 7 இந்த பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் வெயிலில் வாடுவது, அதை முன்னால் பிளான் பண்ணியே செஞ்சிருக்கிற பச்சை அயோக்கியத்தனம். இதுக்காக தனியாக விஜய் உள்ளிட்ட இவர்கள் மிக கடுமையாக தண்டிக்கப்படணும். விபத்தெல்லாம் அப்புறங்க, ஒரு விபத்தே கூட நடக்கலை அப்படின்னாலும் இந்த அயோக்கியத்தனத்துக்கு ஒரு தண்டனை வேணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவர் ஒரு பொதுச் செயலாளருங்க, அவர் எப்படி போய் சொல்லுவார்? ஒரு பொதுச் செயலாளர் போய் நம்பர் 2ல இருக்கிறாரு. நம்பர் 2ன்றதை விட அவர் தான் நம்பர் 1 மாதிரி. அந்த பார்ட்டியே நம்பர் 2 பார்ட்டி தான். என்ன நம்பர் 1 உள்ள இருக்கிறாரு, நம்பர் 2 தான் வெளியே நடமாடுது. நான் என்ன சொல்ல வரேன், இது அவர் யோக்கியர் ஒரு அயோக்கியர் இல்லை, இது மொத்தமும் ஒரு கிரிமினல் கேங். இவங்க ஒரு திட்டத்தோட இறங்கியிருக்கிறாங்க. இதை வந்து ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அல்லது தமிழ்நாட்டுக்கு நடப்பது இது முதல் முறை அல்ல. ரீசன்ட் டைம்ஸில் இது 3வது இன்சிடெண்ட். முதல் இன்சிடெண்ட்டு 91 ராஜீவ் கொலை. 2 ஆண்டுகள் திமுக ஆட்சி நடக்குது, நீண்ட எம்ஜிஆர் ஆட்சி காலத்துக்கு பிறகு. அந்த 2 ஆண்டுகளில் திமுக அரசு மீது குற்றம் சொல்லக்கூடிய ஒன்றும் கிடையாது. இந்த ஜானகி அணி, எம்ஜிஆர் அணி, இந்த கூத்தெல்லாம் முடிஞ்சு வருது. ராஜீவ் கொலை நடக்குது இல்லையா, ராஜீவ் கொலை நடக்கிறது வந்து அப்போ கவர்னர் ஆட்சி நடக்குது, திமுக ஆட்சி கிடையாது. ஆனால் திமுக தான் வந்து இதற்கு காரணம் அப்படின்னு அவருடைய சிதைந்த உடலை போஸ்டர் போட்டு ஒட்டி ஜெயலலிதா, அது மட்டும் நடக்கலைன்னா ஜெயலலிதா என்ற நபர் ஆட்சிக்கு வருவதற்கான அடிப்படையே கிடையாது. ஆனால் அந்த குற்றச்சாட்டு சொல்லி 1 லட்சம் திமுகவினரின் வீடுகள் நாடு முழுதும் தாக்கப்பட்டு 2 பேர் தான் ஜெயிச்சாங்க, கலைஞரும் பரிதி இளம்பழுதியும். அப்படி ஒரு இது பொய்யான சதி கோட்பாடு, அதன் அடிப்படையில் தான் இது நடந்தது. அப்போது அது எங்கேயும் நிரூபிக்கப்படலை. அட்லீஸ்ட் ஒரே ஒரு திமுக காரன் அதில் தண்டிக்கப்பட்டானாக்க கிடையாது இந்த வழக்கில். அப்போ அது பச்சை பொய், அப்படி முடிஞ்சிருச்சு. அது அடுத்தது 2G 1,76,000 கோடி, அந்த பொய்யை வச்சு தான் அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு வந்து 30,000 கோடி, அதுக்கப்புறம் ஒரு பைசா கூட
ஊழல் இல்லை, அதில் ஊழலே நடக்கலை அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் அதை வைத்து தான் மோடி வந்து ஆட்சிக்கு வந்தது அது எல்லாருக்கும் தெரியும். இது ரெண்டாவது. இது ரெண்டையும் நம்ம திமுக மேலேன்னு மட்டும் எடுத்துக்கக்கூடாது. தமிழ்நாடு, தமிழ் மக்கள் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு இழிவான தாக்குதல் இது. மூணாவது இப்போ மூணாவது இந்த சதி கோட்பாடு. ஒரு 41 உயிர்களை கொலை பண்ணிட்டு அதுக்கு வந்து பொய்ப்பழியை வந்து சுமத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன வேறுபாடு அப்படின்னாக்கா, முதல் 2 வாட்டி மாதிரி இல்லாமல் இதை ஆரம்பிக்கும் போதே மண்டையில் அடிச்சிட்டோம். இதை புரியாமல் இன்னும் பல பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது 3 நாளில் சந்திச்சிருக்குது. ஆமாம், 3 நாளில் சந்திச்சிருக்குது. அதனால் நான் கேட்டுக்கொள்வது என்னன்னாக்கா, பிஜேபி எதிர்ப்பு சக்திகள் தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கொள்வது என்னன்னா, இந்த சலசலப்புகள்லாம் அஞ்சாமல் இதை முதல்ல முளையிலே கிள்ளி எறிய வேண்டிய ஒரு அபாயம் அந்த மாதிரி இதை கையாளும். இதுல இன்னொரு ஆச்சரியப்படுற விஷயத்த வந்து நான் பாக்குறேன். என்னன்னா, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தான். அவரு தான் இதுக்கு பொறுப்பு, எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பொதுச் செயலாளரும் இணை பொதுச் செயலாளரும் அவங்க தரப்புல வந்து வாதத்தை வச்சிருக்கிறாங்க. அது பற்றி நல்லா ஜாலியா இருக்குது. இப்போ வேடிக்கை என்னன்னு கேட்டா, மதியழகனை கைது பண்ணிட்டாங்க. இப்போ நியாயமா மதியழகனை கைது பண்ணா உன்னையும் கைது பண்ணணும். அதுதானே? ஆமா. ஏன்ப்பா மாவட்ட செயலாளரை கைது பண்ணாக்கா பொதுச் செயலாளரை எப்படி கைது பண்ணாமல் இருக்க முடியும்? பொதுச் செயலாளரை கைது பண்ணால் தலைவர் எப்படி கைது பண்ணாமல் இருக்க முடியும்? வருமா வராதா? ஆமாம். அப்போ அதுக்கு என்ன வழி? அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, ஏதோ கூப்பிட்டாருன்னு நம்பி வந்தோம் நாங்கள், வேற ஒன்றும் தெரியாது எனக்கு அப்படின்னு இப்போ புசி ஆனந்த் சொல்கிறாரு. அப்படி விஜய் வண்டி வருது, முன்னால் இவருக்கார தான் வருது, வண்டியில் இப்படி உட்காந்துருக்காரு, சுற்றி இருக்கிறவங்களாம் சாவறான் எல்லாரும், அப்படி தெனாவட்டா வராரு. சரியா? இப்போ வந்து ஒரு எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இதை பற்றி தாவேகா தொண்டர்கள் தான் நமக்கு பதில் சொல்லணும். சரி, நாளைக்கு அவரை விஜயை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் கேஸில் இருக்கீங்கன்னு அவர் என்ன சொல்லுவாருன்றீங்க? தெரியலையே. பாருங்க, எனக்கு அந்த மதியழகன்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது புசி ஆனந்த் தான். ஒரு வேலை இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு, நான் பின்னாலேயே போனேன், அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு விஜய் வந்து நாளைக்கு வாதாடுவார். புசி ஆனந்த் எப்படி வாதாடுறாரோ அப்படிதான் அவரும் வாதாட முடியும். அப்படிதான் வரும். அதனால இதுதான் கட்சி. இப்ப ஸ்டாண்ட் வித் விஜய், ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு போட்டு அடிக்கிறாங்கல்ல ஹேஷ்டாக். புசி ஆனந்தே ஸ்டாண்ட் வித் விஜய் இல்ல, விஜயே ஸ்டாண்ட் வித் விஜய் இல்ல, அப்புறம் நீங்க எங்கடா ஸ்டாண்ட் வித் விஜய்? எனக்கு அது ஒன்றும் புரியல. இப்போ புசி ஆனந்துக்கும் நிர்மல்குமாருக்கும் அப்பியரான வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி, அவர் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, நீதிபதி கேட்டிருப்பார் போல இருக்கு, என்ன அது மாவட்ட செயலாளருக்கு எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்ற, இது என்ன கேவலமா இருக்குன்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு, ஐ எம் நாட் பிளேமிங் மதியழகன், அவர் மேல குற்றம் சாட்டல, ஐ எம் ஒன்லி சேயிங் ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், பொதுச் செயலாளருக்கு இதுல பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்காரு. இதுதான் உங்க கட்சியோட யோக்கியதை. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஸ்டெர்லைட் வழக்கு தோழர்கள் கைது செய்யப்பட்டாங்க, ஆமா நாங்க தான் இந்த போராட்டத்தை நடத்தினோம், வன்முறையெல்லாம் நீ சொல்ற பொய் குற்றச்சாட்டு, போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு அதை ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னால கருவறை நுழைவு போராட்டம் நடத்தணும், நுழையல அப்படின்னு சொல்லிட்டாக்க பிரச்சனை இல்லைன்னாங்க, இல்லை நாங்கள் நுழைந்தோம் அப்படின்னு சொல்லி தான் அதில் வந்து விடுதலை பெற்றோம். பெரியார் அதுக்கு மேலே அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துனார். அவர் கொளுத்திட்டு ஆமா கொளுத்துனோம், என்ன தண்டனையோ கொடு அப்படின்னு சொல்லி போனாரு. இப்போ இருக்கிறவங்களும் சொன்னாங்களே இல்லன்னு சொல்லி விட்டுறேன், சின்ன பையன் விட்டுறேன் ஓடி இருப்பா, விட்டா என்ன செய்வ, விட்டா திரும்ப கொளுத்துவேன்னா. அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்க, வேணாம் வேற மாதிரி சொல்லணும். அதை இந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லுவாங்க, படிக்காத பையனை பார்த்து அவன் மூத்திரத்தை குடின்னு சொல்லி, அந்த மாதிரி சின்ன பையங்க அப்படி போராடி இருக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு கட்சி, ஒரு சாதாரண கேஸ், இது சாதாரண கேஸ் நான் சொல்றது 41 பேருடைய மரணம் அல்ல, உன் மேல ஒரு கேஸ் வந்திருக்குது. இதுல அந்த கேஸுக்கு உள்ள போயிட்டு என்ன 10 நாள் 15 நாள் 1 மாசம் உனக்கு தான் வக்கீலுக்கு கொடுக்க காசு இருக்குது, வரப்போற அதுக்கு பயந்து தலை தெறிக்க ஓடுறாங்க ஒளியறாங்க. அது போக இப்படி ஒரு ஆர்குமெண்டா, கேவலம் இதெல்லாம்.
அதவர்ஜுனா டெல்லியில இருக்கிறாருன்றாங்க. நிர்மல்குமார் வந்து எங்க பதுங்கி இருக்கிறாருன்னு யாருக்கும் வந்து தெரியலன்றாங்க. அவர் பனையூர்ல தான் இருக்காரா? அவர் டயலாக், ஆமா, சிஎம் சார் நான் வீட்லயோ ஆபீஸ்லயோ தான் இருப்பேன், இந்த நேரம் வேணா வாங்க. இந்த இப்படி சந்திச்சிருக்குது, இப்ப வாங்கல நீங்க வெளியே வந்து சொல்ல வேண்டியதானே. நீங்க பனையூர்லயோ ஆபீஸ்லயோ இருக்கிறீங்க. இவங்க தான் தலைமறைவு, அவங்க தலைமறைவு அப்படின்னு வந்து போடுறாங்க. அவங்க மேலயாவது கேஸ் இருக்குது. புட்சட்னி ராஜ்மோகன் மேல எந்த கேஸுமே இல்லை. அவரு ஏன் இவர் ஆனர் தலைமறைவா இருக்கிறாரு, அவரை வந்து வெளில வர சொல்லி ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்னு இப்ப திமுக காரங்க பலரும் கலாய்ச்சி வந்து ஒரு பதிவு வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க சும்மா கலாய்ப்பீங்க, அவர் வந்து விவரமான ஆளு. ராஜ்மோகனா எப்படி அவர் பேர் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அவர் பேர் இல்லையாங்க, புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா. இன்னைக்குதான் விஜய் பேரையே சேர்க்க சொல்லிருக்காங்க. அண்ட் அதர்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, அதர்ஸ்ல எவன் வரப்போறான்னு யாருக்கும் தெரியாது. அதனால அது தெரியும், அவருக்கு தெரியும். விஜய்க்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். விஜய் ஒருவேளை நம்ம பேர் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிஎம் சார் சொல்லலாம். அந்த டயலாக ராஜ்மோகன் பேச மாட்டார், அவர் விவரமானவர். நீங்க சொன்னதுல இன்னொரு முக்கியமான கேள்வி எழுது. நீங்க புசி ஆனந்த் வந்து விபத்துன்னு சொல்லிட்டாரு அப்படின்றத வச்சு இதெல்லாம் பாருங்க கான்ஸ்பிரசின்றத உறுதியாயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஆதவர்ஜுனா தான் ஒரு அபிடவிட்டை ஏற்கனவே வந்து போட்டிருக்கிறாரு இதுக்கெல்லாம் ஆதாரத்தோட. ஆதாரம் இல்லாம ஒரு அபிடவிட்டை போடுவாரா? அதுல சிபிஐ விசாரணை கேட்பாரா? அது வந்து பெயில் பெட்டிஷன். ஓகே, இது சிபிஐ. ஓகே, புரியுதா? அது இட்லி, இது ஸ்பெஷல் தோசை. ஓகே, ரெண்டும் வேற. மாவு ஒண்ணு தானேன்னு கேக்குறீங்க தானே? ஆமா, அதானே உங்க கேள்வி. மாவு ஒண்ணுதான், ஆனா இது ஸ்பெஷல் சாதா, அது வந்து இட்லி. ஓகே, பெயில் இட்லி முடிஞ்சு போச்சு. இவங்க வந்து இது தனி பெட்டிஷன். ஓகே. ஆனா இல்ல என்னோட அது கரெக்ட் நீங்க சொல்றது. ஆனா என்னோட கேள்வியினுடைய அடிப்படை என்னன்னா, ஆதாரம் இல்லாத பொய்கள், சதிக்கதைகள் அப்படின்னு வந்து சொன்னதுக்கு புசி ஆனந்த் வைத்த வாதமே, இது விபத்து அப்படின்ற வைத்த வாதமே அதுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கிறப்ப, அதுல ஆதாரம் இல்லாமலா ஆதவர்ஜுனா அபிடவிட் வந்து போட்டிருப்பாரு? இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கறது? அவங்கள்ட்ட கேட்கிறேன் இல்லையா? நான் இந்த பெட்டிஷன், அந்த அபிடவிட்டை படித்த துர்பாக்கியசாலிகளில் நானும் ஒருவன். ஓகே, மெனக்கட்டு ஒரு 20 பக்கத்தை படித்தேன் நான். என்ன முழுக்க கான்ஸ்பிரசி. அப்புறம் தான் ரெட்பிக்ஸை பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. பார்த்தா அந்த அஃபிடவிட் ஏற்கனவே அதில் இருக்குது. ஓகே, என்ன ஸோ அதை பார்த்து தான் இந்த அஃபிடவிட்டு தயாரிக்கப்பட்டிருக்குது. அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கும். இதெல்லாம் ஒரு அஃபிடவிட் அப்படின்னா தூக்கி மூஞ்சில் அடிச்சிருவான், நாய் கூட இதை வந்து மதிக்காது, இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்க ஒரு ஜட்ஜு அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போ அந்த சதி கோட்பாடு அப்படின்றத தயாரிச்சு அதை அஃபிடவிட்டா போடுறாரு. ஆதவர்ஜுனா போடுறாரு. இப்போ ஆதவர்ஜுனா போட்டாரான்னு எனக்கு தெரியல. போட்டதாக ஊடகங்களில் சொல்லப்படுது. ஆமா, எல்லாரும் அதை வச்சு அந்த பாயிண்ட் வருவோம். ஆதவர்ஜுனா இப்படி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு, நான் தான் அவருக்கு வக்கீல்னு. அறிவழகன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு, 2 பக்கமும் 2 பிஜேபி வக்கீல்னு கேள்விப்பட்டேன். ப்ரெஸ் மீட்டு எல்லாரும் மைக்க போட்டு நின்னாங்க. அந்த கான்ஸ்பிரசி தியரியை பூரா அவர் இங்கே சொன்னார். சொல்லிட்டு இது மாதிரி செத்தவங்கெல்லாம் அங்கே தான் செத்தாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்? அதெல்லாம் உச்சகட்டம். ஆமாம், ஆஸ்பத்திரியில் இருந்த பணத்தை எங்கள் கணக்கில் எழுதுறீங்களா அப்படின்ற கேள்வியை எழுப்பினார். அப்புறம் அந்த உயர்ந்த சில தத்துவங்கள் இருக்குல்ல, ராத்திரியோட ராத்திரி எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, இந்த மாதிரி கேள்விகள், பயங்கரமான கேள்விகள்லாம் எழுப்பி போட்டாங்க. பத்திரிகையாளர்களும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் அப்படியே திக்பிரமை பிடித்து சொன்னதை போட்டு எல்லாரும் சேனலில் அதை வந்து ஒளிபரப்புனாங்க. இது வந்த பிறகு திரும்ப ஃபெலிக்ஸ் மற்றும் இதரர்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பார்த்தீங்களா அஃபிடவிட்லேயே இருக்குது, அப்போ அஃபிடவிட்லேயே இருக்குன்னா அது பயங்கரமாக இருக்கணும். இப்படி ஒரு ரவுண்டு வந்துருச்சு. இதுக்கு மேலே ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. இப்போ இந்த இன்டர்வியூ வர்றதுக்கு முன்னால் அரவிந்த் ஆட்சன் ட்வீட் ஒன்று பார்த்தேன், சத்யன் டிவி. அப்படி ஒரு அஃபிடவிட் அங்கே ஃபைல் பண்ணவே இல்லையா. இப்போ என்ன பண்ணுவீங்க? இதுக்கு யாருங்க பொறுப்பு? இப்போ 3 நாளாக இந்த அஃபிடவிட்ஸை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு, இந்தியா, உலகம் பூரா ரீல் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இது வந்து மீடியா தான் இருக்கிறதுலே அறிவாளிகள், உண்மை எது பொய் எது அப்படின்னு பிரித்து, பாலையும் தண்ணீரையும் பிரித்து காட்டும் அன்னப்பறவைகள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க மொத்த பேரையும் கேனப்பயலாக்கிட்டாங்க. இதை கேட்டு வந்து டமாரம் அடிச்சுட்டாங்க. இதை நம்பி வந்து மக்கள் இந்த கான்ஸ்பிரசி தியரியை மேலும் மேலும் புளி போட்டு விளக்கி பாலிஷ் பண்ணி டெவலப் பண்ணி அதை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கு பெரிய அறிவாளிகள், மருத்துவர் ஷாலினி உள்ளிட்ட இன்டலெக்சுவல்ஸ் அவங்க எல்லாம் வந்து இன்னும் அதை பூஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போ அந்த பெட்டிஷனே ஃபைல் பண்ணலை. இது எப்பேற்பட்ட மோசடி. இப்போ இது என்ன வேடிக்கைன்னு கேட்டால், மக்கள் எல்லாம் கேணப்போய, மீடியா கேணப்போய, கோர்ட்டும் கேணைய. இப்போ அப்படி வந்து முடிஞ்சிருச்சு. ஆமா, கோர்ட் பேரை சொல்லி தானே இந்த கிரெடிபிள் ஆக்குறது. கோர்ட்ல தாக்கல் பண்ணிருக்காங்க, இல்லாமல அங்க தாக்கல் பண்ணுவாங்க. அதுதான் ஆதாரம் எல்லாமே போயிருப்பாரு ஆதவர்ஜுனா. ஆமா, இப்படிதான் கேட்டவனுக்கு இது கான்ஸ்பிரசின்னு சொன்னா அதுக்கு வந்த பதில் வந்து இதுதான். இது இந்த பிளே புக் வந்து பிஜேபியோடது. இப்போ முதல்ல சிஏஜி சொன்னாரு அப்படின்னு எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் வினோத் ராய் என்ன சொன்னான், நான் சும்மனாச்சும் சொன்னேங்க ஆமா அப்படின்ட்டு மேட்ரு முடிஞ்சுதா. அது வெறும் ஊகம், நோஷனல் தான் அது அப்படின்னு சொல்லிட்டான். ரஃபேல் ஊழல் பற்றி பயங்கரமா ஒரு கவர் இருக்கு, இந்தாங்க அப்படின்னு வந்து கோகோய்கிட்ட கொடுத்தாங்க. அவர் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு பிரசாந்த் பூஷன், அருண் ஷோரிலாம் பெட்டிஷன் போட்டாங்க. இங்கே பாருங்க, கவரில் மேட்டர் இருக்குது, சிஏஜி சொல்லியிருக்காரு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, அதனால வழக்கு தள்ளுபடின்றாரு. அதுக்கு 6 மாதம் கழிச்சு அருண் ஷோரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு, சிஏஜி அப்படி எந்த அறிக்கையும் கொடுக்கலன்னு. புரியுதா? அதே மெத்தடு, அதே பிளே புக், அதே பிளே புக். அது சுப்ரீம் கோர்ட்ல நடக்குது, இது வந்து ஹைகோர்ட்ல நடக்குது. இப்போ வந்து உயர்நீதிமன்றம், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், அந்த அறிவழகன் என்ற வழக்கறிஞர் இப்படி ஒரு கோர்ட் பேரை பயன்படுத்தி இப்படி ஒரு பித்தலாட்டம் செய்ததற்காக அவரை வந்து வழக்கறிஞர் தொழிலிருந்தே அவரை வந்து நடவடிக்கை எடுக்கணும். பார் கவுன்சில் வந்து இனிஷியேட் பண்ணோம் அந்த நடவடிக்கையை. இது பச்சை அயோக்கியத்தனம். அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் எழுப்பிய கேள்விகள் அவர் வந்து சரமாரியா கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே வந்து நாக்கப்புடுங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கிறார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவர் கேட்டதோடு மட்டுமில்லாமல் எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அது வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ரா கார்க் அவருடைய தலைமையில் தான் அந்த எஸ்ஐடி வந்து செயல்படும் அப்படின்றதையும் வந்து அறிவித்திருக்கிறார். சிறப்பு, மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சி, சிறப்பு? இல்ல பொதுவா ஒரு போக்கிரியில நம்ம தலைவர் வர்றாரு இல்லையா? ஆமா, உண்மையான போலீஸ் நாசர் சொல்லுவார்ல, ஆமா, உண்மையான போலீஸை பார்த்தா நீ வந்து உச்சா போயிருவ லுச்சா பசங்களா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான போலீஸ், அந்த உண்மையான போலீஸை விசாரிக்க போறாரு. விசாரிக்க போறாரு. அது பார்ப்போம். ஃபெலிக்ஸுக்கு ஒரு பெயின்லெஸ் கார்டியாக் அரெஸ்ட் வந்துச்சு, செந்தில் பாலாஜிக்கு வந்தா தான் நம்ம சந்தேகப்படணும். இப்ப அவருக்கு என்ன வரும், பெயின்லெஸ்ஸா பெயின்ஃபுல் கார்டியாக் அரெஸ்ட் வருதா, அதை வந்து பார்ப்போம். அவர் பனையூருக்கு போகும்போது நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ சிபிஐ விசாரணை கொடுக்கணும் என்ற கனவில் மண் விழுந்து விட்டது. ஆமாம். ஆனால் என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், நீதிமன்றம் சிறப்பாக உத்தரவிட்டிருக்குது, எஸ்ஐடி கோர்ட்டே இதை மானிட்டர் பண்ணட்டும். கூடுதல் கோரிக்கை என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கெல்லாம் சொன்ன மாதிரி இதை ஒரு 2 மாதத்தில் முடிங்க, இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு சார்ஜ் ஷீட் போடுங்க. அதுக்கு வந்து சிறப்பாக ஒரு நீதிமன்றம் கான்ஸ்டியூட் பண்ணி இதுக்காக அந்த நீதிமன்றத்தில் உடனே கையோட விசாரித்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ள 2026 தேர்தலுக்கு முன்னால் ஒரு முடிவு சொல்லிட்டா அது அவங்களுக்கு நல்லது தானே. இப்போ அவங்களும் வந்து செந்தில் பாலாஜி சதியை எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் பயங்கரமான வக்கீல்லாம் கையில் வச்சுருப்பாங்க. வாங்க, உங்கள்கிட்ட தான் எவிடன்ஸ் இருக்குது, ஃபெலிக்ஸை கேட்டால் கடன்னு கொடுக்க போகிறார் எல்லா எவிடன்ஸையும், அதை வச்சு வாதாடுங்க. தேர்தலுக்கு முன்னாலே நீங்கள் கன்விட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திமுகவை க்ளோஸ் பண்ணிடலாம். இதோட இல்லைன்னா அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், அப்படி முடிச்சுக்கலாம். இதுல நீதிபதி செந்தில்குமார் பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கிறாரு. ஏற்கனவே அவர் தான் இவங்க வந்து கூட்டம் நடத்தினா பிரச்சனை ஆகுது, இந்த உயிர்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு, மரத்து மேலே ஏறானா கீழே விழுந்தா யார் பொறுப்பு, உன் கட்சிக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேள்வியை முன்னாடி எழுப்பினாரு. அப்பையும் அவர் பேச்சை வந்து மதிக்கல. அது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இன்னைக்கும் அவர் வந்து சரமாரியான கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை, விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை, என்ன மாதிரியான கட்சி இது, கரூர் சம்பவம் மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்றதே நீதிபதி வந்து சொல்லிருக்கிறாரு. தலைமறைவானது ஏற்கத்தக்கதல்ல, விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா, ஏன்னா அதுல வந்து அந்த வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆமா. அடுத்து இது ஒரு கட்டுப்படுத்தப்படாத கலவரம் போல இது நடந்துள்ளது அப்படின்றாரு. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு கருணை காட்டுகிறதா, தொண்டர்கள் பின்தொடர்பவர்களை கைவிட்டு தலைவர் முதல் அனைவரும் மறைந்து விட்டனர், ஏன் தாவேகாவுக்கு குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்லை,
நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம், ஆனா ஆதவ அர்ஜுனா மட்டும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா அப்படின்னு சரமாரியான கேள்விகளை எழுப்பி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நீதிபதி. இது ஒரு வழக்கத்துக்கு மாறா இருக்குது, இதை எப்படி பாக்குறீங்க? வழக்கத்துக்கு மாறா இல்லை. இப்போ நீதிபதி பேசியிருக்கிற எல்லாமே, அதாவது ஒரு நீதிபதி பொதுவெளியில் அனைவருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு கேட்கலாம். இப்போ அவர் கேட்டிருக்கிற நீங்கள் சொன்ன அத்தனை ஐட்டமும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆமாம், இது எல்லாத்துக்கும் வீடியோ எவிடன்ஸ் இருக்கு இல்லையா? தொடர்ந்து இந்த நேற்றிலிருந்து செருப்பு வீசினவங்க யாரு எல்லாமே எல்லாத்துக்கும் வீடியோ ஆஃப் பண்ணது யாரு? ஆமாம், புஷி ஆனந்த் ஓடிட்டாரு, விஜய் ஓடிட்டாரு, ஆதவ அர்ஜுனா ஓடிட்டாரு அப்படின்றதுக்கு வீடியோ எவிடன்ஸ் தேவையில்லை, அவங்க ஓடிட்டாங்க. அது எல்லாம் உலகறிந்த உண்மை. இதை பற்றி தான் அவர் கேள்வி எழுப்புறார். இந்த கேள்வி வெறும் மாரலாக மட்டும் இல்லை, லீகலாகவும் வேலிடான கொஸ்டின். 41 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்திய, நிகழ்ச்சிக்கு பொறுப்பான ஒரு தலைவர் தப்பி ஓடிட்டாரு, நீ 72 மணி நேரம் கழிச்சு அப்போ கூட நீ வருத்தம் கூட தெரிவிக்கல, பொறுப்பேற்கல அப்படின்றத மக்கள் கழுவி ஊத்துறாங்க. இப்போ இதை ஒரு நீதிபதி கேட்கும்போது அது வெறும் மாரல் கொஸ்டின் இல்லை, தார்மீக பொறுப்பு இல்லை, லீகலா உனக்கு அதுல பொறுப்பு இருக்கு, அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. ஒரு கட்சி, ஒரு அமைப்பு, அதன் நிர்வாகிகள் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு அதில் இப்படி ஒரு பாதிப்பு வரும்போது நாங்கள் ஓடி போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது தார்மீக பொறுப்பு அல்ல, அது உங்களுடைய சட்டபூர்வமான அக்கௌண்டபிலிட்டி. அந்த அடிப்படையில் தான் அந்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். நம்பர் 1. அதை எழுப்பும் போதே இந்த கேள்வியும் சேர்த்து கேட்டிருக்காரு. நீ எல்லாம் இப்படி ஒரு கட்சி நான் பார்த்ததே இல்லை, நீ எல்லாம் ஒரு கட்சி தலைவனான்னு கேட்டிருக்காரு. அது உனக்கு அசிங்கமாக இருக்குன்னா நீ பண்ணது அசிங்கமாக இருக்கு, அது அப்படிதான் இருக்கும். அடுத்து அந்த வீலுக்கு கீழே போனது, அந்த வீலுக்கு கீழே போனதை பற்றி நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம்னா, என்னடா இது இப்படி போகிறான், இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பையங்களை பற்றி நம்ம எல்லாருமே அதான் பேசணும், அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். போய் வண்டியில் இவங்களே அடிபட்டு விழுறாங்களே அப்படின்னு ஜட்ஜு அதில் வேலிடான கேள்வி எழுப்பியிருக்காரு. இது ஹிட் அண்ட் ரன் கேஸ். ஏன்னா இப்போ அடிபட்டு விடுறாங்கன்றது இவங்களுக்கு உள்ளே தெரியும், அதான் வண்டியை சுற்றி கேமரா வச்சுருக்குறாங்க. அப்படி விழுந்தாலும் இவங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அப்பட்டமான ஹிட். நிறுத்தி நீங்கள் கொஞ்சம் காமன் சென்ஸ் யோசிச்சு பாருங்களேன். விழுந்துட்டாங்க அப்படின்னா பஸ்ஸை நிறுத்திருக்கணுமா இல்லையா? நிறுத்திட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு? இப்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 41 பேர் இறந்தது அதை பற்றி அவருக்கு ஃபுல்லாக தெரியாது, அவர் கிளைம் போயிட்டாரு இப்படி சொல்கிறாங்க. இது பல வியாக்கியானங்கள் சொல்கிறாங்க. போலீஸ் அனுப்பி வச்சுட்டாங்க அப்படி. அது விஜயே சொல்லாத நரேஷன், ஒரு நரேஷன். அது டாக்டர் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், டாக்டர் சாலினி. போலீஸ் போக சொல்லிட்டாங்க அப்படின்னு இல்லையா? இப்ப சொல்றாங்க இவர் அருண்ராஜ், டிவிக்கு அருண் சொல்றாரு. அந்த யோக்கிய சிகாமணிகள் நீதிபதி இதை கேட்கும் போது ஏன் ஓடிட்டாங்கன்னு கேட்கறாருல்ல, போலீஸ் தான் போக சொன்னதுன்னு சொல்ல வேண்டியதானடா, ஏன் சொல்லல? சொன்னா அங்கேயே வெளுத்திருப்பாங்க. ஆமா, சொல்ல வேண்டியதானே. எவ்வளவு கீழ்த்தரமான ஈத்தர பசங்கன்றது இருக்குல்ல, அதுக்கு இதுக்கு மேல சான்று வேண்டியதில்லை. அந்த வீல்ல விழுந்ததுக்கு ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஏன் போடலன்னு கேட்கிறாரு. வேலிட் கொஸ்டின். விஜய் மேல ஏன் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இவங்கெல்லாம் என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்களா அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது சரியான கேள்வி. அரசு அதுல தயங்கி கொண்டிருந்தது, யோசிக்கிறது, அது பிரச்சனைக்குரியது. விசிகா தலைவர் கூட நேற்று அந்த கேள்வி சொல்லியிருக்காரு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க சினிமா ஸ்டார்னா, இப்போ ஏங்க சிஎம்ஐ வெட்டுவேன், டெப்டி சிஎம்ஐ வெட்டுவேன்றான், இப்போ நீதிபதியை பத்தி போடுறாங்க. அப்படி நீதிபதியை பத்தி ரொம்ப ஆபாசமா அந்த டிவிக்கு மதுரை அபிஷியல் அக்கௌண்ட்ல இருந்து போடுறானுங்க. நீதிபதியை தோழர்கள் யாரும் விமர்சனம் செய்து விட வேண்டாம், பொறுமை காக்கவும். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த இதே கோர்ட்ல கதிரவன் ஒரு பெட்டிஷனர் பிஐஎல் போட்டிருக்காரு. அந்த கதிரவன் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் உள்ளவர். அவர் ஏற்கனவே ஸ்டெர்லைட்லயும் விசாரணை கேட்டு போட்டவர். இதுல விஜய் ஏன் சேர்க்கலன்னு அவர் தான் போட்டிருக்காரு. உடனே அவர் வீடு போந்து மிரட்டியிருக்காங்க, உன்னை வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு, நீ ஊர்ல இருக்க முடியாது. அது யாருன்னா அந்த தாவேகாவனுடைய உள்ளூர் நிர்வாகி. அப்போ இவங்களெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அரசு இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, இவங்களெல்லாம் இப்போ முன்னால் நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது எங்கே போகும்? அப்போ இல்லை, சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இதையெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அப்போ மிச்சம் பேரே கேட்க மாட்டீங்களா? அப்போ அப்படி ஒரு கேள்வி
வருது. இது திமுக கட்சி இருக்கு இல்லையா, அதனுடைய சாதக பாதக அம்சங்கள் தேர்தலில் அதை கணக்கு பண்ணி எடுக்க வேண்டிய முடிவு அல்ல இது. இது வந்து ஒரு சமூகத்தை ஒரு கிரிமினல் கேங் வந்து மிரட்டுது. அதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா என்பதுதான் கேள்வி. அந்த முறையில் விஜய் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கணும், இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடப்பட்டிருக்கணும், வண்டியை சீஸ் பண்ணியிருக்கணும். அவன் ஆயுத பூஜை போடுறான், அது வந்து ஒரு கொலைகார வாகனம், அதுக்கு வந்து ஆயுத பூஜை போடுறான். அப்போ இதெல்லாம் திமிரு தானே, இதெல்லாம் என்ன கொழுப்பு இருக்கணும். அப்போ இந்த நடவடிக்கை நீதிமன்றம் எழுப்பி இருக்கிற எல்லா கேள்விகளும் நியாயமானது. ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். இவங்க வீரம் தான் தெரியுது, அந்த வடிவேல் காமெடி மாதிரி தான், அங்கே வந்து பாரு அங்கே வந்து பாரு பனையூர், சரி போ, அப்புறம் தெரியும். அஸ்ராகாரங்க அங்கே போனாருன்னா அப்போ அந்த வடிவேலுவின் அந்த டயலாகை அவர் பேசுவதை நீங்க கேட்கலாம். தாவேகாவுக்கு குறைந்தபட்ச பொறுப்பு கூட கிடையாது, இதை நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்காது அப்படின்றத சொல்லிட்டு நீதிபதி ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து எழுப்புறாரு. ஒரு சின்னதா ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாலே உடனடியா வந்து நடவடிக்கை எடுக்கிறவங்க ஆதவ அர்ஜுனா ஃபேஸ்புக்கில் வந்து புரட்சி கிரச்சன்லாம் வந்து இவ்வளவு எழுதியிருக்கிறாரு. ஏன் ஆதவ அர்ஜுனாவை கைது செய்யவில்லை? சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம்னா இவர் என்ன அதுக்கும் அப்பாற்பட்டவரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நல்ல கேள்வி. ஏன்னா ஆதவ அர்ஜுனா வந்து சமீபத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம், வயர் பத்திரிகை ஆசிரியர் சித்தார்த்த வரதராஜன், கரண் தப்பார், ரெண்டு உலகம் அறிந்த பத்திரிகையாளர்கள், ரெண்டு பேர் மேலேயும் செடிஷன் போட்டிருக்காங்க கேஸ் இல்லையா. இப்போ ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறது, எழுதியிருக்கிறது டைரக்டா செடிஷனுக்கான இல்லை ஊஃபா போடக்கூடிய கேஸ். ஒண்ணுமே இல்லாம பொய் கேஸ் போட்டு யுஏபிஏல பல பேரை வச்சிருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா மேல யுஏபிஏ போடுவதற்கு எல்லா கிரவுண்ட்ஸும் இருக்குது. சாதாரண செக்ஷன்ல யுஏபிஏல தான் அவரை வந்து உள்ள வைக்கணும் நியாயமா. ஆனா அவரை வந்து போடல. ஆனா என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர் டெல்லி போயிருக்கிறாரு, அதுவும் போனது ரொம்ப ஆச்சரியமா இல்ல. அதுல சில விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு. சில இப்போ அவருடைய தொழில், அவருடைய மாமனார் தொழில், ஃபேமிலி பிஸ்னஸ் கூட வச்சுக்கலாம், கள்ள லாட்ரி, அந்த முறையில் ஒரு கள்ள பெட்டிஷனும் போட்டார், அஃபிடவிட் போட்டார். அவர் வந்து பிஜேபி எலக்ட்ரல் பாண்டில் பெரிய டொனார் யாருன்னா மார்டின் தான். யாருக்கு? பிஜேபிக்கு. நீங்க இப்ப கள்ள லாட்ரி அது இதுன்னு ஆதவ அர்ஜுனாவை கேவலப்படுத்துறீங்க. ஆனா டாக்டர் ஷாலினி வந்து அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்டெலிஜென்ட் மேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. எப்படிங்க இன்டெலிஜென்ட்? பொறுக்கித்தனம் மல்ல மாதிரித்தனம் பண்றவங்களாம் இன்டெலிஜென்ட்? கள்ள லாட்ரி அடிச்சு சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆகி பிஜேபிக்கு பணம் கொடுத்துட்டு ஒரு கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மார்டின் ஃபேமிலியில் எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. அப்படி வந்து ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்கன்னு சொன்னால் இன்டெலிஜென்ட் இல்லைன்றீங்களா நீங்கள்? கண்டிப்பாக இன்டெலிஜென்ட் தான். ஆமாம். ஒரு பெட்டிஷன் வந்து பெட்டிஷனே போடாமல் பெட்டிஷன் போட்டதாக நம்ப வச்சு எல்லா மீடியா லூசு பயிர்களையும் பேச விட்டு அதை ஒரு பொது கருத்தை உருவாக்கின நபரை இன்டெலிஜென்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இன்டெலிஜென்ட் தான். அந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குதுன்னா, 15 லட்சம் போடுவேன் மித்ரோ, ஓட்டு போடு மித்ரோ அப்படின்ட்டு பட்டணமும் போட்ட அவங்க வந்து ஹானஸ்ட் மேன்னு சொல்லலை. ஓகே, இன்டெலிஜென்ட் மேன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க இன்டெலிஜென்ட். ஓகே, இன்னும் சும்மா ஆள் கிடையாது. ஓகே, கரெக்டான வார்த்தை பிரயோகம் தான். ஓகே ஓகே. இப்போ கரண் தப்பார் மேலேயும் சித்தார்த்த வரதராஜன் மேலேயும் இன்ன பிறர் மேலேயும் செடிஷன் கேஸ் போட்ட இந்த பேசுனதுக்கு போட்டவங்க லடாக்கில் சோனம் வாங்சுக் அவர் அமைதி வழியில் உண்ணாவிரதம் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் டென்ஷன் ஆகி தான் போராட்டம். அவரை என்ன செயலை தூக்கி வச்சிருக்கிறாங்க. அங்கே என்ன டயலாக் பேசினாங்க தெரியுமா? நேபாள் மாதிரி ஒன்றை தூண்டுகிறார்கள் அப்படின்னு அங்கே பேசினாங்க. அவங்க வந்து நான் நேபாளெலாம் தூண்டலையா, சோனம் வாங்சுக் சொல்லியிருக்காரு, வன்முறையெல்லாம் வேண்டாம், நீங்கள் நான் 15 நாளாக உட்காந்துருக்கிறேன் கண்டுக்கல, இளைஞர்கள் வந்து பொறுமை இழந்துட்டாங்கன்னு அவர் சொல்கிறாரு. இவர் வந்து என் மேலே இப்படி ஒரு கேஸை போட்டாங்க, அதனால் உடனே புரட்சி அப்படின்னு ஒரு விட்டுட்டு பாதுகாப்பு, யார் பாதுகாப்பில் போயிருக்காரு டெல்லிக்கு? என்எஸ்ஜி தானே? என்எஸ்ஜி கமாண்டோஸ். ஆமாம், பாதுகாப்பில் அங்கே போயிருக்காரு. இவர் இப்படி போட்டதை பற்றி பிஜேபி ஒரு வார்த்தை பேசலை. எவ்வளோ பேருக்கு பேசியிருக்காங்க. கந்த சஷ்டி கவசத்தில் தொடங்கி எதுக்கெல்லாம் வந்து நான் வெளிநாட்டு சதி, சீனாவில் இருந்து பணம் வருது, ரஷ்யாவில் இருந்து வருது. ஆமாம் அப்படி இருக்காங்க. இதுக்கு வந்து எந்த பேச்சும் பேசவில்லை. அப்படின்றதுலேருந்து என்ன தெரியுதுன்னாக்கா, ஆதவ அர்ஜுனா செய்ய விரும்பிய புரட்சின்றது ஆதவ அர்ஜுனாவும் பிஜேபியும் சேர்ந்து நடத்தும் கூட்டு நடவடிக்கை அப்படின்றது தான் புரிந்து கொள்ள முடிகிறது.
அதை வந்து அரசு புரிந்து கொண்டு அதற்கேற்ப இப்போவாவது அந்த நடவடிக்கை எடுக்கணும். ஓகே, இப்போ இதுல என்ன அப்படின்னா, இப்ப இவரு தான் சிபிஐ கேட்டு ஹைகோர்ட்டுக்கு போறேன்னாரு. இப்ப அவரு மனு போடல. ஆனா ஜிஎஸ் மணி அப்படின்றவர் வந்து சிபிஐ விசாரணை, இந்த கரூர் சம்பவத்தை சிபிஐ வந்து விசாரிக்கணும் அப்படின்னு அவர் உண்மையா போட்டிருக்காரு. போட்டிருக்காரு. சரி, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுல ஒரு வேடிக்கை என்ன இருக்குன்னா, இவங்க தான் கான்ஸ்பிரசி தியரி, சிபிஐ கேட்கறதுக்கு கிரவுண்ட்ஸ், இவ்வளோ கிரவுண்ட்ஸ் இருக்கு, எவிடன்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. அந்த மனுஷன்ட்ட ஒன்றும் இல்லை போல இருக்கு. ஓகே, சும்மா சிபிஐ கொடுங்க, எதுக்கே கொடுக்கணும்னு அவர் கேட்குறாரு ஜட்ஜு. இன்வெஸ்டிகேஷனே இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு இப்போ பழைய இந்த கேஸ் மாதிரி நம்ம அஜித்குமார் லாக்அப் டெத்து, அது போல் இந்த போலீஸ் தான் செஞ்சிச்சு அதனால் இவங்களே விசாரிக்கக்கூடாதுன்னா மாற்றி கேட்குறதுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குது. இப்போ இன்வெஸ்டிகேஷனே இப்போ தான் ஆரம்பமாகுது. இப்போ எதுக்கு நீ கேட்குற அப்படின்னா அவருக்கு ஒன்றும் பெக்கன்னு ஒன்றும் பதில் இல்லை அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அவர் கேள்வி கேட்டிருக்காரு, சரி உனக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டிருக்காரு. ஏன் அப்படி கேட்டாரு? இல்லை, இது தாவேக்கா தான் நடத்தினது, கவர்மெண்ட் இந்த பக்கம் இருக்குது, நீங்க யாரு குறுக்க வந்த கௌசிக் யாருக்கு அவரு அப்படின்னு பிஜேபியை கேட்கிறாரு அவரு. ஓ, ஜிஎஸ் மணி பிஜேபியா? பிஜேபி அட்வொகேட். ஓகே, உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து நீதிபதிக்கு புரியல. ஓகே, அதில் பலவிதமான உறவுகள் விஜய்க்கு இவங்களுக்கும் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுல்ல சில உறவுகளை. அந்த மாதிரி உறவுகள் இப்போ ஆதவ அர்ஜுன் போயிருக்காரு, இந்த மாதிரி செடிஷனுக்குள்ள ஒரு பதிவை போட்டுட்டு என்எஸ்ஜி பாதுகாப்போட அமித்ஷா வீட்டில் உட்காந்துருக்காரு. அங்கே போய் யாரை பார்க்குறாரு என்ன பார்க்குறாரு நமக்கு தெரியாது. அவர் ஏதோ கால்பந்து போட்டிக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி கூட தான் பில்டிங்கை பார்க்குறதுக்கு போனார் இல்லையா, செங்கோட்டையும் சாமி கும்பிட போனாரு. அது மாதிரி ஒரு ஃபுட்பால் அதையே சொல்ல முடியாது இல்லையா, நானும் சாமி கும்பிட போனேன்னா செங்கோட்டையும் சொன்ன மாதிரியே இருக்கும். அதனால நம்ம மாற்றி சொல்லுவோம், ஃபுட்பால் மேட்சுக்கு போறேன்னு இருக்காரு. மேட்ச் முடிஞ்சு வருவார், என்னன்னு பார்ப்போம் நம்ம. அதனால அப்படி ஒரு உறவு இவர்களுக்குள் இருக்கிறது என்பது புரியாமல் நீதிபதி சொல்லியிருக்காரு. அந்த பெட்டிஷனை அதனால தூக்கி போட்டாங்க. அது புரியாம நம்ம கோட்ஸே மாமி வேற ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, உமானந்தமா இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போட்டிருக்கிறாங்க. அது அங்க ஏற்கனவே தள்ளுபடி ஆயிடுச்சு, இதுவும் ஆயிடும். அதான் இதோட கதி. அப்ப வந்து யாருக்காக யார் வந்து வேலை செய்யறாங்க அப்படின்றது வந்து இதுல தெளிவா இருக்குது. இப்ப அடுத்து கொண்ட தெரியுதுன்றதுதான். நீதிபதி செந்தில்குமார் இன்னைக்கு லெப்ட் ரைட் வாங்கினவரை பத்தி கடுமையா தாவேக்காரங்க ட்விட்டர்ல எப்படி ஆபாசமா எழுதுறாங்க அப்படின்றத சொன்னோம். இதுல ஒரு படி மேல போய் இதுல இன்னொரு புதிதாக ஒரு விஷயம் வந்து ஆட் ஆயிருக்குது. கஸ்தூரி சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு அம்மா ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. இன்று கடுமையாக டிவிகேவை விமர்சனம் செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் செந்தில்குமார் அவர்களின் இல்ல திருமண விழாவில் ஸ்டாலினுடன் மெல்டிங் பாயிண்ட் வக்கீல் சரவணன் அண்ணாதுரை உடன் கலந்து கொண்ட காட்சி அப்படின்னு வந்து ஒரு பதிவை போடுறாங்க. டாக்டர் ஷாலினி ஓஹோ, அதாவது பலர் வெளிப்படையா எழுதிட்டாங்க, இவங்க மறைமுகமா எழுதுறாங்களாம். நீதிபதி செந்தில்குமாருக்கும் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் ஒரு மறைமுக உறவு இருக்கிறது, அதன் அடிப்படையில தான் அவர் இன்றைக்கு விஜயை திட்டி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது? இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. நம்ம கடைசியா சந்திரசூட் பற்றி ஒரு விஷயம் வந்தது. அவர் விநாயகர் பூஜைக்கு வீட்டுக்கு மோடி வந்தார். மோடி அதை வந்து கடுமையா எல்லாரும் கண்டிச்சு பேசுறாங்க. அது ஒரு வகை. நம்ம ஊர்ல ஜிஆர் சாமிநாதன் இருக்காரு ஜட்ஜு, அவர் வந்து சனாதன தர்மம் பற்றி வெளியே பேசுறது, அப்புறம் வேதம் படிச்சுட்டாக்க எல்லா கேஸ்லையும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ். இதே தான் விஜய் கேஸ் மாதிரி தான். விஜயும் வேதம் படிச்சிருக்கணும், அது இருக்கட்டும். என்ன வேதம் படித்தா தப்பிச்சிடலாம் இந்த மாதிரி பேசுனது, இந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்து கொள்வது, வெளிப்படையாகவே இதை செய்கிறார்கள். ஜஸ்டிஸ் அனிதா சுமந்த் பிராமணர் சங்க மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் நீதிபதிகள் செய்யக்கூடாதவை. ஒரு நீதிபதி இது மாதிரி ஒரு முதல்வரோ அமைச்சரோ இல்லை வேற அதிகாரிகளோ அவங்க வீட்டு திருமண விழாவில் கலந்து கொள்ளக்கூடாதா? அப்படி கிடையாது. அது வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி. அவங்க இவங்க வீட்டு திருமணத்துக்கு வரலாம், அந்த திருமணத்துக்கு இவர்களும் போகலாம். இது அதுக்கு வந்து உள்நோக்கம் கற்பிக்க முடியாது என்பது ஏற்கனவே எல்லா நீதிபதிகளுக்கும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். நீதிபதிகள் அவர்களே வகுத்து கொண்டிருக்கின்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் வகுத்து கொண்டிருக்கின்ற ஒழுக்க நெறிமுறைகள் இருக்கு இல்லையா, அதுல கூடாதவையில் இது கிடையாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஆனா ஸ்டாலின் அங்க போனது அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இல்ல அதான் இப்போ கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு அவரு,
ஸ்டாலின் போயிருக்காரு, அதிமுககாரங்களும் போயிருக்காங்க. யார் போயிருக்கா? MP இன்பதுரை போயிருக்காரு ஓகே இல்லையா? இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பிஜேபி யாராவது போனது கூட ஃபோட்டோ வரும், அதை பார்க்கலாம். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் முதல்ல இருந்து பார்த்துட்டு வாங்க. அதாவது விஜய் வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர். இந்த ஜெயலலிதா கன்விக் பண்ண போது தெய்வத்தை மனிதன் தண்டிப்பதான்னு கேட்டாங்க. ஆமாம், குங்காவ நாயை நரியன்னு போஸ்ட் ஓட்டினாங்க, பார்த்தோம் இல்லையா? இப்போ விஜய் வந்து அந்த மாதிரி இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதை யார் கொஸ்டின் பண்ணாலும் அது ஸ்டாலினா இருந்தால் வெட்டுவோம், உதயநிதியை வெட்டுவோம், இதை நீதிபதி ஆபாசமா திட்டுவோம். இந்த ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதில் விசேஷமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து ஒரு அறிவே இல்லாத தற்குறிகள் இருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு கணக்கில் சேர்க்கலாம், என்ன கேட்டால் மன்னிச்சு கூட விட்டுடலாம் அவங்கள. ஆனால் இந்த மாதிரி படித்தவர்கள் பேசுகிறாங்க இல்லையா, உடனே ஒரு கண்டெம்ட் எடுத்து அது என்ன என்பதை அவர்களுக்கு காட்டணும். இதில் இம்மீடியட்டாக அரசு வழக்கு பதிவு செய்யணும், இம்மீடியட்டாக நடவடிக்கை எடுக்கணும். இது ஏன் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன்னா, இவங்க வந்து என்ன வேணால் செய்யலாம். இப்போ ஃபெலிக்ஸ் வந்து பச்சையாக வதந்தி பரப்புறாரு, இவங்க இதே மாதிரி அவதூறு பண்ணுறாங்க, இவங்க பொது சமூகத்தை மிரட்டுகிறார்கள். இப்போ திமுகவுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக எத்தனை நீதிபதிகள் கடுமையாக பேசியிருக்காங்களா இல்லையா? ஆமாம், அப்போல்லாம் இவங்க ஃபோட்டோ எடுத்து போட்டாங்களா திமுகவில்? யாராவது அந்த வேலையை செஞ்சாங்க? இதை கம்பேர் பண்ணி பாருங்க. இது ஆரம்பிக்கும் போதே ஒரு கொடூரமான ஒரு என்ன சொல்றது ஆன்டி சோசியல் பார்ட்டி, இது தொடங்கும் போதே அப்படி இருக்குது. அதனால இதை முளையிலேயே கிள்ளணும், அதை கடுமையாக கையாளணுன்றது என்னுடைய கருத்து. இப்படி கான்ஸ்பிரசி பேசி இவங்க ஒரு பொது சமூகத்தை, ஒரு அரசையே வந்து இவங்க வந்து மிரட்டுகின்ற இடத்திற்கு வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க. இப்போ சமீபத்தில் அவதூறு பரப்பி கைதாகி விடுதலையாகி உள்ள ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, அவர் நேற்று வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவினுடைய தலைப்பு என்னன்னா, நாளுக்கு நாள் உயரும் விஜயின் செல்வாக்கு, மக்கள் விரும்பும் தமிழ்நாட்டின் இரட்சகன் விஜய் மட்டுமே அப்படின்ற தலைப்புல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதுலேயும் அதே தான், நான் நினைத்ததை தான் ஷாலினி நினைத்தார், ஷாலினி நினைத்ததை தான் நானும் நினைத்தேன். அப்புறம் பேட்டி கொடுத்த முத்துக்குணா, அவரும் வந்து நானும் அப்படித்தான் நினைத்தேன், இப்படி தமிழ்நாடே அப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கிறது, அவர் உண்மையிலேயே திமுகவிடமிருந்து நம்மை மீட்க வந்த இரட்சகன் தான் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஷாலினி வந்து மீட்பர்னாரு. அந்த ஸ்டாம்பைடு நடந்த அந்த கூட்டத்தை பற்றி இம்மிடியேட்டா பேசின ஃபெலிக்ஸ், அங்க பாருங்க அந்த கூட்டத்தை பாருங்க, அவர் வந்து நின்ன உடனே எல்லாம் கையேந்தி தேவதூதனை பார்ப்பதை போல பார்க்கிறார்கள். விஜய் கிட்ட இப்படி எழுந்துறாங்க, செந்தில் பாலாஜி கிட்ட இப்படி எழுந்துறாங்க அப்படின்னு ஒரு அரிய பாயிண்டையும் வந்து சொன்னாரு. அப்ப இப்ப ரட்சகன், மீட்பர், இதெல்லாம் வந்து அந்த இமேஜ் வந்து ஜீசஸனுடைய மலைப்பிரசங்கம், அதுக்கு கீழே வந்து மக்கள் இப்படி நிற்பாங்க. ஓகே, எனக்கு இந்த அவங்க டாக்டர் ஷாலினியோட பதிவு இருக்கு இல்லையா, அவர் வந்து வஞ்சகம் வந்து சூழ்ந்திருக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க பழைய பதிவு. அவரை வந்து சேவியர்ன்றாங்க. அப்புறம் இப்படி பழிவாங்குதல், இப்படி போறது தெய்வத்துள் வைத்தல், அப்புறம் இன்று நீர் சிலுவையில் அறையப்பட்டுள்ளீர், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துங்க. மந்தைக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் அமையட்டும். அப்புறம் இந்த இன்டர்வியூல அவர் வந்து மீட்பர், எனக்கு என்ன புரியல, ரட்சகன். இப்போ இந்த டேர்ம் எல்லாமே இவங்க விஜய் ஆதரிக்கட்டும், இந்த டேர்ம் எல்லாமே பைபிளிக்கல், ஒரு கிறிஸ்தவ, அதாவது இப்போ தமிழ்நாட்டு மக்களை ஒரு கிறிஸ்டியன் ரட்சகர் வந்து மீட்க போகிறார் அப்படின்ற டோன் வர மாதிரியே பேசுறாங்க. அவங்க எழுதியிருக்காங்க, அவங்க என்ன கவனத்தில் எழுதுனாங்களோ தெரியாது. அதை ஃபெலிக்ஸ் வாங்கி அதை ப்ரெசென்ட் பண்ணுறதும் இந்த இதெல்லாம் அப்படி காட்டுறது இருக்கு இல்லையா, இப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு போட்டேன், எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை. எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இதை பார்த்துட்டு பிஜேபி எப்படி வந்து ரத்த கொதிப்பு வராமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. 41 உயிர்களே இந்துக்கள் தானே, ஜோசப் விஜய் தானே கிளம்பி இருக்கணும். ஆமாம், அப்போ அதுக்கும் கிளம்பல, லாவண்யாவுக்கு கிளம்புனாங்க. ஒரு குடும்ப பிரச்சனையில் அந்த பிள்ளை வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு. அதை வந்து மதமாற்று நடவடிக்கைன்னு அது வாய்க்குள்ள கேமராவை மைக்கை விட்டு ஏதோ ஒன்று எடுத்து அதுக்கு ஆல் இண்டியா லெவலில் இது பண்ணி சிபிஐ விசாரணை போட்டு பயங்கரமாக்கி அதை பண்ண முயற்சித்தவர்கள் இப்போ இவ்வளோ கிளாரிங்காக ஜோசப் விஜய் அப்படின்னு எச்ராஜா பேசின போது நாம் எல்லாம் தான் அதை கண்டித்து எதிர்த்து பேசணும். இப்போ இவ்வளோ நடக்குது.
இப்போ அந்த கிரிப்டோ கிறிஸ்டியனுக்கு ஆதரவாக இப்படி வெளிப்படையாக ஒரு மத சொல்லாடலுக்குள், அரசியலை கிறிஸ்தவ மத சொல்லாடலுக்குள் இதை வந்து கொண்டு வராங்க இல்லையா? இதை பார்த்துக்கிட்டு பிஜேபி எப்படி சும்மா இருக்கு அப்படின்றது என்னுடைய ஒரு கேள்வி. இது வந்து பிஜேபிக்கும் இவர்களுக்கும் இருக்கிற உறவு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசுனதுனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ற எல்லையோடு அது முடியறதாக நான் கருதலை. ரீசன்ட் டைம்ஸில் கேரளாவில் வந்து ஒரு போக்கு சிரியன் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்ப்பன உயர் சாதியிலிருந்து கன்வெர்ட் ஆனவங்க. ஓகே, அவங்க வந்து கேரளாவில் சங்கிகள் நடத்தக்கூடிய ஆன்டி முஸ்லீம் கேம்பெயின் இருக்குல்ல, அதில் அவங்களோட கைகோர்த்து நின்று பேசுகிறாங்க. அவங்க ஒரே குரலில் கிறிஸ்தவர்கள் பிஜேபியோட கைகோர்த்து, அதனால அவங்களுக்கு பேர் வந்து கிறிசங்கி. கிறிசங்கி. ஓகே, கிறிஸ்டியன் வந்து சங்கி அப்படின்றது அங்கே புழக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சொல். ரீசண்டாக இந்த வக்ஃப் பில் வந்தது இல்லையா, அப்போ கொச்சியில் ஒரு இஷ்யூ, ஒரு 400-500 ஏக்கர் நிலம் வக்ஃபுக்கு சொந்தமான நிலம், அங்கே கிறிஸ்தவர்கள் குடியிருக்கிறார்கள், மீனவர்கள் நினைக்கிறேன் குடியிருக்கிறாங்க, அவங்கள வெக்கேட் பண்ணுறது அப்படின்னு அந்த அது தொடர்பான ஒரு பிரச்சனை. அதில் சர்ச்சு வந்து நேர பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குது. இந்த சூழல்லாம் வைத்து மிக முக்கியமாக அருந்ததி ராய் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிறிசங்கிகள் நீங்கள் வந்து இவனை சங்கிகளை ஆதரிக்கிறது என்ன நடக்கும்னாக்கா, ஸ்டேன்ஸ் பாதிரியாரை கொளுத்துனாங்க, ஸ்டான் சுவாமிக்கு இது நடந்தது, கேரளாவையும் அவர்கள் கொளுத்துவார்கள், கேரளாவை கொளுத்துறதுக்கு நீங்கள் துணை போக போகிறீங்க அப்படின்னு அங்கே கண்டிச்சிருந்தாங்க. அதனால் இப்போ என்ன தெரியுது அப்படின்னாக்கா, இவங்க ப்ராஜெக்டு கிறிஸ்தவ சமூகம் இருக்கு இல்லையா, அதை வந்து பொதுவாக சிறுபான்மை சமூகம் திமுகவை ஏன் ஆதரிக்கிறது, திமுகவில் அவங்களுக்கு என்ன மனக்குறை இருந்தாலும், கிறிஸ்தவர்களை மட்டும் சொல்லலை, இஸ்லாமியர்களும் அவங்களுக்கு மனக்குறைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இது வந்து ஒரு செக்யூலர் பார்ட்டி. அதிமுகவோ வேறு எதுவும் இருக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஆன்டி பிஜேபி கொள்கை நிலை உள்ள ஒரு கட்சி. அந்த முறையில் சிறுபான்மை மக்களுக்கு இதுதான் பாதுகாப்பு அப்படின்னு ஆதரிக்கிறாங்க இல்லையா, அதை கட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு போகணும். அது விஜய்க்கு ஆதரவாக கொண்டு போவது என்ற பொருளில் அதை பிஜேபிக்கு ஆதரவாக கொண்டு போகணும். பிஜேபியும் விஜயும் கூட்டணி வைக்கிறார்களோ இல்லையோ, சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தோடு வேலை பார்க்கின்ற தமிழ்நாட்டின் கிறிசங்கிகள் இவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டேர்மில் அழைப்பதற்கு முழுமையான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா நான் கருதுகிறேன். ஏன்னா இதை அவங்க ஏற்கனவே பிஜேபி வரட்டுங்க, என்ன பிஜேபின்றாங்க என்ற டயலாக அவங்க பேசியிருக்கிறது நாம் அறிவோம். அதனால் இது வந்து வெறும் விஜய் பிரச்சனை அல்ல நடந்து கொண்டிருப்பது. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் பிஜேபி துணை நிற்கிறது. ஆனால் திடீர்னு இன்னைக்கு ஒரு திருப்பு முனை கிளிப்பு வந்து பார்த்தேன், அண்ணாமலைகிட்ட போய் கேட்குறாங்க, என்ன சும்மா நொச்சுன்னு விஜய்ன்ட்டு இது என்ன மார்க்கெட்டிங் கம்பெனியா வச்சிருக்கிறோம் போங்க, நாங்கள் என்ன விஜய்க்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா? ஆமா, அங்கே போய் கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. இல்லை, அது ஒரு திடீர் ட்விஸ்டா இருக்குது. இப்போ ஆதவர்ஜுனா டெல்லியில் இருக்கிறாரு, அதுவும் இப்போ கமாண்டோக்களோடு டெல்லி போயிருக்கிறாரு ஒரு தனி ஃப்ளைட்டில். இங்கே அண்ணாமலை வந்து இப்படி கொதிக்கிறாரு. அவர் தான் அந்த விசாரணை குழு 8 பேர் கொண்ட விசாரணை குழு அமைவதற்கு காரணமானவர். அண்ணாமலையா? ஆமா, ஹேமா மாலினி, தேஜஸ்வி சூர்யா. இல்ல இந்த பிரச்சனையில முதல்ல ட்வீட் பண்ணது அண்ணாமலை தான். இதுக்கு கான்ஸ்பிரசி தியரிக்கு ஆதரவா ட்வீட் பண்ணது. ஏன்னா அவருக்கு செந்தில் பாலாஜியோட ஒரு கணக்கு இருக்கு இல்ல, அதனால அவர் முதல்ல ட்வீட் பண்ணாரு. இப்போ அண்ணாமலை ஏன் இப்படி பேசுறாருன்றது எனக்கு 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்று, பிஜேபியினுடைய உள்குத்துகளில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி விட்டும் தனக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை, அது மாதிரியும் இருக்கலாம். அதை விட முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா இப்போ காலையில் தமிழிசை வந்து செந்தில் பாலாஜி இப்படின்னு சீனை போட்டிருந்தாங்க, இப்போ அண்ணாமலை இப்படி பேசுகிறாரு. எனக்கு வேறொரு சந்தேகம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ விஜய் வந்து சிக்கலில் மாட்டிட்டார், சிபிஐ கிடைக்கல. அதோ அர்ஜுனாவோட இதுவே அவங்க திட்டமே என்னன்னா, சிபிஐக்கு கொண்டு போயிட்டா இதை அப்படியே ஆற போட்டுடலாம், ஸ்டெர்லைட் தூங்குது இல்லை, துள்ள துடிக்க கொலை செய்தவர்களையே சிபிஐ காப்பாற்றி வந்து வச்சிருக்கும் போது நமக்கு கிடைக்காதா அப்படின்றது தான் இவங்க கேட்டது.
இப்போ சிபிஐ இல்லைன்னு ஆயிடுச்சு, எஸ்ஐடி வந்தாச்சு. இப்போ பிஜேபியை முழுமையாக இவர்கள் சார்ந்திருக்கிறார்கள். அதனால இவங்களை ஃபுல்லாக ஐயா உன்னடி சரணம் ஓகே அப்படின்னு விழ வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நோக்கி போற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே. கடைசியா மகாபாரத கதையோட முடிச்சுக்குவோம். எடப்பாடி மாரி வில்லன்னு எதிர்பார்க்கறாங்க. ஆமா. ஓ, எடப்பாடியோட இன்னும் ஃபிளாட்டா. இன்னும் ஓ அப்படி. ஓகே. ஆமா. இந்த இந்த திரௌபதி துகிலுரிதல் காட்சியில மகாபாரதத்துல, ஆமா, துச்சாதனன் துகிலுரியும் போது சேலையை இருக்க திரௌபதி பிடிச்சுக்கிட்டு போராடுவாங்க. போராடும்போது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துவாங்க. ஆனா கிருஷ்ணன் வரமாட்டாரு. எப்போ வருவாருன்னா, முடியாம பிடிக்க முடியாம அவன் இழுக்கிறதுல கையை விட்டுட்டு கிருஷ்ணான்னு இப்படி கத்துறாங்க இல்லையா, அப்போதான் வந்து அதுக்கு பொருள் என்ன அப்படின்னாக்கா சரணாகதி தத்துவம்னு பேர் இருக்கு. ஓகே. அதாவது நீங்க வந்து உங்க எஃபர்ட்டே எதுவும் இருக்கக்கூடாது, ஃபுல்லா இறைவா அப்படின்னு சரணடைஞ்சாதான், முற்றிலும் சரணடைஞ்சாதான் அப்போ பகவான் வந்து உங்களை காப்பாற்றுவார். எஸ்எஸ்சி எங்க அப்பா இல்ல, மோடி தான் எங்க டாடி அப்படின்னு சொல்ல முழுசா வந்து சரணடையணும் அப்படி என்பதற்காக விடப்பட்ட ஒரு சிக்னலாகவும் இருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. மோடிக்கு ஃபயர் விடுகிறார்கள் என்பதுடன் நம்ம வந்து இந்த பிரச்சனையை இந்த அளவில் புரிந்து கொள்ளலாம். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.